இப்போ ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் சரி, பிரைவேட்லயும் சரி, இந்த சானிட்டரி நாப்கின்றத வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்கூல்லயே குடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு திடீர்னு அந்த பெயின் வந்தாலும் அதுக்கேத்த ரிலீஃப் குடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் அப்போ அதெல்லாம் இல்லங்க. ஏன்னா, அப்போ வந்து இந்த விஸ்பரு, ஸ்டே ஃப்ரீ இப்படியாப்பட்ட பிராண்டடும் இல்ல. அப்போ அத பத்தின ஒரு இது புரிதலும் இல்ல. காட்டன் துணி அவ்வளோதான். அததான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா, இங்கேருந்து நம்ம நடந்து வேற போகணும். நடந்து போய் அந்த கிளாஸ்ல உட்காந்துருக்கும்போது, வலி சொல்லவே முடியாது. அது ஒரு லெவலுக்கு மேல ஆனா ஒரு சில வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்து புரிஞ்சுப்பாங்க. "என்னடி?" அப்படின்னா, "மேம் இந்த மாரி" அப்படின்னு சொன்னா, "ஓகே லாஸ்ட்ல போய் படுத்துக்கோ" அப்படின்னுவாங்க. இப்ப படுத்துருப்போம். அவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, போய் பக்கத்துல ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னா, எங்க டீச்சர் எனக்கு சொன்னாரு, "வெந்தயம் இருக்கு பாருங்க, பக்கத்துல போய் வாங்கிட்டு ரூ. 1 வெந்தயம் வாங்கிட்டு வர சொல்லி, வாயில போட்டு தண்ணி குடிச்சுட்றீ, வயிறு வலி கொஞ்சம் கட்டுப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அதனால அப்போ அந்த டைம்ல எங்களுக்கு அந்த பீரியட் டைம்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். ஏன்னா, இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த இது இல்ல. ஏன்னா, அங்கேயே நெறைய பண்றாங்க. டீச்சர்ஸ் ஓரளவுக்கு பிள்ளைங்கள இது பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து எங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா, அவங்களால அ அ நம்ம இப்போ வீட்டுக்கு